அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட முனைவர் நத்தம் சிவசங்கரன் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. கடந்த ஒரு வாரமாவே இங்கேயே சென்னையிலேயே தங்கி இந்த போராட்ட களத்துல போயிட்டு மக்களோடவே இருந்து கைது வரைக்குமே இருந்து இன்று மதியம் வரைக்குமே கூட அந்த இடத்துல தான் அவங்களோட தான் இருந்துட்டு அதுக்கப்புறமா அது தொடர்ச்சியான பல வேலைகள்லாம் பார்த்துட்டு இப்போதான் வந்திருக்காங்க. அவங்களோட நம்ம பேச போறோம். அண்ணா வணக்கம். வணக்கம். உங்களுடைய இந்த ஒரு வாரம் நடந்த நிகழ்வுகள், அங்க நீங்க நேரில் கண்டவை, இது எல்லாத்தையுமே நம்ம ஒரு தனிப்பதிவுல நம்ம பார்த்தோம். நாட்டாமை வலைவலிக்கு எடுத்த அந்த வீடியோல இருக்கும். நண்பர்கள் அதையும் பாருங்க அது வரும்போது. நான் உங்ககிட்ட இன்னைக்கு நம்ம சேனலுக்காக கேட்கணும்னு நினைக்கிற விஷயம் என்னன்னா, ஆர்ப்பாட்டம் நடந்துச்சு. அதுக்கப்புறம் நீதிமன்ற உத்தரவின் பேரில் அது கலைக்கப்பட்டதாக சொல்றாங்க. கலைக்கப்பட்டுச்சு. இப்போ அந்த ஆர்ப்பாட்டம் நடக்கல எனக்கு தெரிஞ்சு. எல்லாம் அங்கங்க 10 இடத்துல பிரிச்சு போட்டாங்க, கலைச்சு போட்டாங்க. இந்த ஜெயிலர் படத்தில் ரஜினி சொல்ற மாதிரி கண்டந்தரமா வெட்டி கலைச்சு போட்டுருவேன் அப்படின்ற மாதிரி கலைச்சு போட்டாங்க. ஓகே, இது அப்படியே பெண்டிங்ல இருக்கு. இந்த சூழல்ல நாங்கெல்லாம் பார்த்தோம் என்னன்னா ஃபுல்லா திட்டுறதை தான் பார்த்தோம். திட்டுறது, சாபம் விடுறது, விளங்காம போயிருவா, இப்படி அப்படி இந்த தொழிலாளர்கள் பேசினது தான் பார்த்தோம். டக்குன்னு ஒரு சீன் இன்னைக்கு நாங்கள் பார்க்குறோம் செய்தி ஊடகங்கள்ல, குறிப்பாக சன் நியூஸ்ல என்னன்னா, முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை பாராட்டி பேரணி, அமைச்சர் சேகர் பாபு அவர்களும் அந்த பேரணியில நடந்து போறாரு. பேரணி நடத்துறவங்க யாருன்னா தூய்மை பணியாளர்கள். கையில் நிறைய பதாகைகள் ஏந்தி அவங்க போயிட்டு பதாகையெல்லாம் எப்போ ரெடி பண்ணாங்கன்னு தெரியல போயிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீண்டும் அவர்களை உட்கார வைத்து தன் கையால் உணவு அது என்னமோ உணவு பரிமாறுறதுங்கிறது ஒரு பயங்கரமான ஒரு விஷயம்ன்ற மாதிரி. என்னமோ அவங்க காசுல உணவு போட்டா பரவாயில்ல. இப்போ உணவு போட்டது ஏன் தெரியுமா? அன்னதானம்ங்கிறது ஏன் ஃபேமஸா பொதுவாகவே வந்து ஏன் மக்கள் மத்தியில ஒரு உணர்வு மிக்கதா இருக்குன்னா, அது அவர்கள் சமைத்தது, அவர்களுடைய பணம். அதில் அரிசி, பருப்பு, மளிகை ஜாமான் எல்லாமே அவரவர் பணத்துல வாங்கி அவர்கள் உணவு தயாரித்து அதை வந்து தூய்மை பணியாளர்கள் போட்டிருந்தா எங்கேயோ ஏற்பாடு பண்ணி இது மக்கள் வரிப்பணம் பிரியகுமார். இது மக்களுடைய காசு, மக்களுடைய வரிப்பணம். மக்களுடைய வரிப்பணத்தை எடுத்து மக்கள் வரிப்பணத்தை எடுத்து அதுவும் கூட தூய்மை பணியாளர்களுக்கு ஒரிஜினலாவே தூய்மை பணியாளர்கள் கொடுத்திருந்தா பரவாயில்ல. ஆனா என்ன சொல்றாங்க அப்படின்னா, இன்னைக்கு அப்படி ஸ்டாலின் அவர்களை பாராட்டிக்கிட்டு பேரணிக்கு போனவங்க தூய்மை பணியாளர்கள் இல்லப்பா, கூட்டணி கட்சி சார்ந்த ஆட்கள், விசிகாவை சார்ந்த தோழர்கள், இன்னும் சில பேர் வந்து ஒன் டே என்ன சொல்றது, நிறைய பேர் வந்து பர்ஃபார்மன்ஸ் மாதிரி கூட்டிட்டு வந்து ஜஸ்ட் அப்படி இப்படி காமிச்சிட்டு போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. யாருன்னு அவங்க பிரியகுமார் அதுல இருக்கிறவங்கள அதுல தூய்மை பணியாளர்களும் இருக்காங்க. முற்றிலும் தூய்மை பணியாளர் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அந்த யூனிஃபார்ம் உடனே எல்லாருக்கும் கிடைக்காது. அவங்க தான் ஏற்கனவே ஆந்திர நிறுவனமான ராம்கி நிறுவனத்துக்கு வேலை செய்யக்கூடிய மற்ற மண்டலத்தை சேர்ந்தவர்கள். இந்த போராடின மக்கள் ஒரு 3 மண்டலத்தை சேர்ந்த மக்கள் தான் போராடினாங்க. இவர்கள் எல்லாம் என்னன்னா ஏற்கனவே ஒப்பந்த ஊழியர்களாவே புதிதாக எடுக்கப்பட்டவர்கள். அந்த இது வரைக்கும் போராடின மக்கள் யாருன்னா வெவ்வேறு மண்டலத்தை சேர்ந்த கிட்டத்தட்ட ஒரு 2005 ஆண்டு காலகட்டத்தில் வேலைக்கு எடுக்கப்பட்ட அம்மையார் ஜெயலலிதா அவங்க காலகட்டத்தில் வேலைக்கு எடுக்கப்பட்ட ஒரு ஒப்பந்த மாநகராட்சியால் எடுக்கப்பட்ட ஒரு தற்காலிக தூய்மை பணியாளர்கள். அவங்க தான் போராட்டினவங்க. அவங்க தான் எங்களுடைய வேலையை நிரந்தரம் செய்யணும்னு கேட்டாங்க. அவங்கள தான் அடித்தது, துன்பப்படுத்துறது, வழக்கு பதிவு செஞ்சது, ஓட விட்டு அடித்தது, மண்டபங்களுடைய அடைச்சது, எல்லா துன்பத்தையும் அனுபவித்த போராட்டக்காரர்கள் என்ற தூய்மை பணியாளர்கள் வேற. நேற்று வந்தாங்க, இன்னைக்கு வந்திருக்காங்க பார்த்தீங்களா? இந்த தூய்மை பணியாளர் யாருன்னா வெவ்வேறு மண்டலங்களில் உண்மையான அந்த ஒப்பந்த ஊழியர்களாகவே ஒரு 13,000 ரூபாய் 5,000 ரூபாய் சம்பளத்துக்கு ராம்கி நிறுவனத்தால் எடுக்கப்பட்ட நபர்கள். வழி இல்லாமல் அந்த நிறுவனம் எடுக்கப்பட்ட நிறுவனங்கள். இன்னும் சொல்றேன், நிறைய பேத்துக்கு தெரியல, சென்னையில் இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளுக்கும் ஒப்பந்த பணியாளர்கள் நியமிக்கப்படலை. இது ஒரு குறிப்பிட்ட பகுதியில் குறிப்பிட்ட மக்கள் இவங்க. மற்றபடி சென்னையில் இருக்கக்கூடிய மற்ற மண்டலங்கள் நான் அடுத்த தடவை விழாவாரியாக பட்டியலாகவே தர்றேன். மொத்தம் எத்தனை மண்டலங்களில் யார் யார் நிரந்தர பணி, யார் யார் வந்து தற்காலிக பணி, எதாவது ராம்கி நிறுவனங்களுக்கு இதுக்கு முன்னாடியே ஒப்பந்த அடிப்படையில் அவங்களுக்கு யார் யாருக்கு வந்து ஏலத்தில் எடுத்திருக்காங்க அப்படின்றதெல்லாம் விழாவாரியாக நாங்கள் தர்றோம். அதுக்கான ஏற்பாடுகள் பண்ணியிருக்கோம். அந்த பட்டியலை வந்தோன்னே உங்களுக்கு தர்றேன். அது ஒரு பக்கம். இவர்களும் ஒப்பந்த தொழிலாளர்கள் தான். இவர்கள் வேற பகுதியில் இருக்கக்கூடியவங்கள். இவர்கள் அந்த ராம்கி நிறுவனம், நாம எந்த நிறுவனத்தை எதிர்த்து போராடி இருக்கோமோ அந்த நிறுவனத்தினுடைய புதிய தொழிலாளர்கள் அவங்கெல்லாம். அவங்கள கொண்டு வந்து இங்க ஒன்று செஞ்சிருக்காங்க. இதுல நம்ம எல்லாம் பல போராட்டம் நடத்திருக்கோம். 2011, 12, 13 காலகட்டத்தில். இல்ல அதை இன்னைக்கு நடத்த வேண்டிய தேவை அதுதான் சொல்றேன். நாம அந்த போராட்டங்கள்லாம் நடத்திருக்க மாணவர் அமைப்பு போராட்டங்கள் எதுக்குன்னா ஈழத்தமிழர்களுக்காக ஜெனீவா தீர்மானங்கள்ல இது வந்து இனப்படுகொலை தான், ஈழத்தில் நடந்த இனப்படுகொலை தான், ஜெனோசைடு தான், அது வந்து வார் கிரைம் கிடையாது, போர்க்குற்றம் கிடையாதுன்னா போராட்டங்கள் பண்ணியிருக்கோம். அப்படி போராட்டம் பண்ணையில நம்ம ஒரு பேரணிக்காக நாம திட்டமிடும் போது அந்த திட்டமிடுறதுக்கு நம்மளுக்கு தயார் பண்ணக்கூடிய அந்த பதாகைகள் இருக்கு தெரியுமா, அதை தயார் பண்ண நாங்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம். இன்னைக்கு தமிழர் விடியல் கட்சின்னு வச்சிருக்காங்க. தமிழர் விடியல் கட்சின்னு சொல்லி தோழர் டைசன் இளமாறனவங்க இவர்கள் தான் அன்னைக்கு மாணவர் போராட்டத்துக்கு இந்த பதாகையில பூரா டைசனுடைய ஒவ்வொரு தோட்டங்கள் இந்த மாதிரி பகுதியில வச்சு விடிய தயார் செஞ்சு கொடுத்தாங்க. அதுக்கு அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டாங்கன்னு தெரியும். கிட்டத்தட்ட ஒரு 1.5 நாள் 2 நாள்ல அவ்வளவு கஷ்டப்பட்டு அத்தனை தொழிலாளர்களை வச்சு உடனடியாக பொருளாதாரத்தை செலவழிச்சு ரெடி பண்ணி கொடுத்தாங்க. இன்னைக்கு இவங்க கையில வச்சிருக்க பதாகையில பாக்குறோம்.
சரிங்களா? இப்போ இவங்க கையில வச்சிருக்க பூராமே ரெடி பண்ணதான். இதை ரெடி பண்ண நேரத்துல இதை ரெடி பண்ண காசுல அந்த மக்கள்கிட்ட பேசி இல்ல அந்த நான் சாரி, நான் இன்டரப்ட் பண்ணதுக்கு தப்பா நினைச்சுக்காதீங்க. நான் என்ன கேக்குறேன்னா, அப்படி என்ன தன்னார்வம் அந்த பணியாளர்களுக்கு அவங்களா ஒரு பதாகையை ரெடி பண்ணி மின்னல் அப்படியெல்லாம் வேகத்துல கிடையாது. பேரணி இங்க கொண்டு பாருங்க, வரணும்? அங்க வந்திருந்ததுல ஒரு குறிப்பிட்ட அளவுல இருக்கவங்க தான் தூய்மை பணியாளர்கள். அது வேற பகுதியில வேலை பார்க்குறவங்க. மிச்சமெல்லாம் விசிகா கட்சியை சேர்ந்தவர் இருக்காங்க. இது போது இந்த 200 ரூபா உடன்பிறப்புகள்னு சொல்லுவோம்ல, அதாவது காசு கொடுத்தாக்க பேரணியில வந்து கலந்துக்கிறது, காசு கொடுத்தா பதாகை கட்டுறது, காசு கொடுத்தா கூட்டத்தில் வந்து கலந்துக்க தலைக்கணக்கு காட்டுவாங்க தெரியுமா? அந்த மாதிரியான நபர்கள் தான் அவர்கள். அவர்கள் உண்மையான தூய்மை பணியாளர் என்பவர் ரொம்பவும் குறைவு. அவர்கள் வேற பகுதியை சேர்ந்தவர்கள். உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, சென்னையில் நடக்கிற போராட்டத்துக்கு செங்கல்பட்டுல இருந்தோ, காஞ்சிபுரத்துல இருந்தோ, திருவள்ளூர்ல இருந்து ஆளை கூட்டியா இருக்கு. இவங்களுக்கு என்னன்னா பிரியகுமார், தூய்மை பணியாளர்கள் போராடுறாங்க, தமிழ்நாடு முழுக்க எல்லாருக்கும் தெரியும். அவர்களை அடித்து விரட்டியது திமுக அரசு, தமிழ்நாடு முழுக்க தெரிஞ்சிருச்சு. ஒரு கக்குசு வலிக்கிறவங்களோ குப்பை அல்றவங்களோ இப்படி திமுக அரசு கொடுமைப்படுத்திருச்சு அப்படிங்கிற ஒரு மாயையை மாத்தணும். மாயை இல்ல, அதான் உண்மை இல்ல, அப்படிங்கிற ஒரு உண்மையை மாயைன்னு மாத்தணும். நான் சொல்ல வர புரியுதா? உண்மையிலே அடிச்சதை துன்பப்படுத்தினதை மக்கள் மறக்கணும். மக்களுக்கு வேற மாதிரியான ஒரு திட்டம். இதை பார்க்கும்போது இன்னும் எரிச்சல் தானே வரும். எப்படியா இதெல்லாம் இப்ப நம்ம பேசுறோம்ல, இப்ப உண்மையிலே பார்த்த மக்களுக்கு நீங்க இன்னைக்கு மெயின் ஸ்ட்ரீம் மீடியால பாத்துருப்பாங்க. பாருங்க, என்னடா ஒரு பக்கம் ஸ்டாலின் அடிச்சு விரட்டினான்னு சொல்றாங்க, ஒரு பக்கம் குப்பையல்றவங்க எல்லாம் சேர்ந்து அவங்களுக்கு பாராட்டு விழா நடத்துறாங்க, அல்லது அவங்களுக்கு நன்றி தெரிவிக்கிறாங்க, எல்லாரும் சேர்ந்து ஒன்னா சாப்பிடுறாங்க. ஏன்னா இவங்க 10 நாளா மக்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிலாம் நினைக்க வாய்ப்பே இல்ல. அப்படி நினைக்க வைக்கணுங்கிறதே இவங்க நோக்கம். உங்களுக்கு ஒண்ணு தெரியுதா? இவர்களுக்கு எந்த திட்டமிடலுமே தெரியாது பிரியகுமார். அதான் நான் திரும்ப சொல்றேன், இதை செய்யாம அவன் வாடகை சுதந்திர தினம் கொண்டாடி இருந்தா கூட நம்ம பேசலாம். பேச போறதில்ல. நம்ம என்ன செய்ய போறோம்? நேற்று போராட்டம் செய்த போது ரிப்பன் பில்டிங், இன்று சுதந்திரம் கொண்டாடும் போது ரிப்பன் பில்டிங், இப்படின்னு ஒரு புகைப்படத்தை ஒப்பீடு செஞ்சு போட்டு போயிட்டே இருந்திருக்க போறோம். நம்ம இப்படி உட்காந்து பேசுற அளவுக்கு ஒரு பேசு பொருளாக மாத்துறதே திமுக அரசாங்கம் தான். அதை நான் பல தடவை சொல்றேன். திமுகவை தோக்குறது காரணம் திமுகவினுடைய செயல்பாடுகள் தான். இதுவரைக்கும் திமுக 2வது முறை ஆட்சி அமைக்காததுக்கான காரணம் திமுகவினுடைய மோசமான செயல்பாடுகள், மோசமான மக்களை அணுகக்கூடிய வே ஆஃப் அப்ரோச், மக்களை அணுகும் விதிமுறை, அந்த முறை வந்து அணுகுமுறை வந்து ரொம்ப மோசமா இருக்கு எப்பவுமே. அதனுடைய வெளிப்பாடு தான் இது. இவர்கள் என்ன நினைக்கிறாங்க? போராட்டத்தில் பாதிக்கப்பட்ட தூய்மை பணியாளர்கள் முழுவதுமாக தமிழ்நாடு அரசிற்கோ ஸ்டாலின் அரசுக்கோ எதிரானவர்கள் அல்ல. அவங்க பாருங்க எப்படி வந்து ஸ்டாலின் கிட்ட வந்து கோரிக்கை வைக்கிறாங்க, எப்படி வந்து ஸ்டாலினால வந்து அவங்க பலனடைகிறாங்க. ஸ்டாலின் எந்த அளவிற்கு தூய்மை பணியாளர்களை நேசிக்கிறாரு. நான் இதை எப்படி பாக்குறேன்னா, உடனே நேற்று ஒரு 4-5 திட்டங்கள் விட்டாங்க பாத்தீங்களா? பார்த்தேன்னா இதை நான் எப்படி பாக்குறேன்னா, இது மக்களை நம்ப வைக்கிறதுக்காக இல்லை. ஏன்னா மக்கள் ஒன்றும் அவளை ஏமாளிங்க இல்லை, தெளிவா எல்லாத்தையும் பார்த்துக்கிறாங்க. அவங்கள ஏமாத்திக்கிறாங்க. இது நான் பாக்குறேன்னா, ஐயா ஸ்டாலினை நம்ப வைக்கிறதுக்காக பண்ணியிருக்காங்க. இங்க பாருங்க, போராடிட்டு இருந்தாங்க, கிளியர் பண்ணிட்டோம், அதை நீங்க எதிர்பார்த்தீங்க, பண்ணி கொடுத்துட்டோம். அடுத்து மக்கள்லாம் ஒரு மாதிரி கோபமா இருக்காங்க நீங்க நினைக்கலாம், தூய்மை பணியாளர்களே கூட உங்க மேல கோபமா இருக்காங்கன்னு நினைக்கலாம். நம்ம மேல அப்படிலாம் இல்ல. பாருங்க, மக்கள் உங்களை கொண்டாடுறாங்க, பாத்துக்க. நீங்க தான் அடுத்த ஆட்சி, மக்கள் உன்னை கொண்டாடுறேன், மக்கள் உங்களை தேடுறேன், மக்கள் உங்களை விரும்புறேன் அப்படின்ட்டு அவர்கிட்ட காட்டுறது. ஏன்னா அதுல ஒரு சந்தோஷமா நடந்து போவாரு சேகர் பாபு அவர்கள். இந்த பேரணி நடக்கும்போது எப்படி ஏற்பாடு ஜோடியா மாதிரி இவங்க ஜோடிக்கு ஒரு இது வர மாட்டேங்கிறா, எப்ப பார்த்தா ஜோடியா தெரியுது. அதனாலதான் நான் இப்படி பார்த்தேன். இன்னைக்கு நடந்தது எல்லாமே ஐயா ஸ்டாலின் அவர்களை சாட்டிஸ்ஃபை பண்றதுக்காக தான். இந்த ஒரு வாரம் ஸ்ட்ரெஸ்ல இருந்து வெளியே வந்த ஒரு நிகழ்ச்சி கொண்டாடி பெரிய மாதிரி இப்படி ஒன்று நடக்குதுன்னு அந்த மனுஷனுக்கு தெரியாது. தெரியுமா? அவரை சும்மா அப்படியே படத்துக்கு கூட்டு போயிட்டு, நம்ம ஊர்ல அந்த முடியாதவங்களை கூட்டு போயிட்டு வர, ட்ரீட்மெண்ட்டுக்கு போயிட்டு வர தாத்தா பாட்டியை கூட்டிட்டு தெரியாது பார்த்தீங்களா? சுகர் வந்து ஏதாவது கையில காலில் புண்ணு வந்து ஆப்ரேஷன் பண்ணி அந்த தாத்தா பாட்டியை கூட்டிகிட்டு தெரியாங்க பார்த்தீங்களா? பழைய நினைவுகளை எல்லாம் காட்டிக்கிட்டு, பழைய திரையரங்கெல்லாம் காட்டிக்கிட்டு, இந்த இடம்லாம் ஞாபகம் இருக்கா தாத்தா, இங்கே தான் தாத்தா நீங்கள் உட்காந்து எங்களை எல்லாம் டியூஷன் சொல்லி கொடுத்தீங்க, இந்த இடம் ஞாபகம் இருக்கா தாத்தா, நாங்கள் லீவுக்கு வந்திருக்கேன் எல்லாம் இங்கே தான் தாத்தா நம்ம உட்காந்து விளையாடுவோம், இந்த இடம் ஞாபகம் இருக்கா, இங்கே தான் நீங்கள் தண்ணி பாய்ச்சி நீங்கள் இங்கே தான் ஒரு குளிச்சிங்க, இங்கே தான் வாழ்ந்தீங்க அப்படின்னு பழைய நினைவுகளை காட்டுவாங்கல்ல. அது மாதிரி இதான் ஏன் ஞாபகம் இருக்காங்க ஸ்டாலினையா, பழைய சன் டிவி அலுவலகம் அந்த தேட்டர்லாம் பார்த்தீங்களா, நம்ம இதுக்கு முன்னாடி ரஜினி படம் பார்த்தோம் பார்த்தீங்களா, 20 வருஷத்துக்கு முன்னாடி அந்த தேட்டர் தான் இது அப்படின்ட்டு ஒவ்வொரு இடமா சுற்றி கொண்டே காட்டிக்கிருக்காங்க. பழைய நினைவுகளை அவர் காட்டிக்கிருக்காங்க. சென்னையில் எந்தெந்த இடம்லாம் நம்ம போனோம் வந்தோம் வாழ்ந்தோம்னு அவர்களுக்கு பழைய நினைவுகள் போய்கிட்டு இருக்கே தவிர அவருக்கு உண்மையிலே இங்கே நடக்கிறது எதுவுமே தெரியாது. இதை நடத்துவது பூராமே சேகர்பாபும். புரியுது, சேகர்பாபு தான் முழுசா. இப்போ தலைநகரம் எனக்கு முக்கியமாக நான் இதில் நோட் பண்ண விஷயம், இப்போ தமிழ்நாட்டில் வேறு ஏதோ ஒரு மூலையில் நடந்துச்சுன்னா கூட இது இவ்வளோ பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்திருக்குமான்னு தெரியாது. சென்னையுடைய தலைநகரத்தில் இது நடக்குது, அது சென்ட்ரல் நடக்குது. பாருங்கன்னா, என்னுடைய ஒரு கேள்வி என்னன்னா, திமுக 2021 அதிகார பல இடங்கள்ல பல பேர்கிட்ட நான் கேட்டிருக்கேன். எப்பயுமே இந்த கேள்வி நான் கேட்டுருவேன். 2021 அதிகாரத்துக்கு வரதுக்கு முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவ அது இல்லைன்னா அது அவர்கள் நம்பக்கூடிய காரணமா இருக்கலாம். வாக்கு அடிப்படையில் பார்த்தா கிறிஸ்தவ இஸ்லாமியர்களோட வாக்கு, அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா பட்டியல் சமூகத்துடைய வாக்கு மிகப்பெரிய கான்ட்ரிபியூஷன். அது திமுகவை பெருமையாக சொல்லலாம், 13 விழுக்காடு வரைக்கும் அப்படின்ட்டு. 4ல் ஒரு ஓட்டு எங்களுதுன்ட்டு திருமாவளவன் அவர்கள் கிளைம் பண்ணுவார். இப்படி இருக்கக்கூடிய இவர்களுடைய வாக்கு. 2வது பார்த்தீங்கன்னா திமுகவின் அசைக்க முடியாத கோட்டைன்னு பார்க்கப்படுறது சென்னை வடசென்னை. இது ரெண்டுமே தேர்தலுக்கு 6 மாசம் இருக்கக்கூடிய இந்த சூழல்ல மிகப்பெரிய ஒரு அசைவுக்கு உள்ளாக்கி இருக்குது. 2 விதமும் பார்க்கப்படுது.
என்ன செஞ்சாலும் தேர்தல் நேரத்துல அதெல்லாம் தான் நடந்துரும்பா, திமுக தான் ஓட்டு போடுவாங்கன்னு ஒரு பார்வை. இன்னொரு பார்வை, அரசியல் திறனாய்வாளர்கள் கிட்ட, அனலிஸ்ட் கிட்ட நான் பேசும்போது அவங்க என்ன சொல்றாங்க, தம்பி ஒற்றை இலக்கத்துல தான் இந்த வாட்டி சென்னையிலேயே திமுகவால பர்ஃபார்ம் பண்ண முடியும், அவ்வளவு தொகுதிகள் இழக்க போறாங்க, 2011 ரிப்பீட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்ற வரைக்கும் சொல்றாங்க. என்னன்னா நீங்க பார்த்த அந்த இடத்துல அந்த சூழலே ஆகட்டும், அல்லது வந்து சென்னையிலே இந்த ஒரு வாரம் நீங்க டிராவல் பண்ணதே ஆகட்டும், என்ன நீங்க உணர்றீங்க? இது வந்து வெறும் சென்னைன்னு மட்டும் நம்ம சொல்ல முடியாது பிரியகுமார். சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், அதான். செங்கல்பட்டு, இந்த 4 மாவட்டம்னு வச்சுக்கலாம். நீங்க எப்பவுமே திமுகவினுடைய கோட்டை அப்படிங்கிறது சென்னை, ஆமா. அதிமுகவினுடைய கோட்டை என்பது கோயம்புத்தூர். கொங்கு பெல்ட், பொதுவா கொங்கு பெல்ட் கோயம்புத்தூர்னு சொல்லுவாங்க. கோயம்புத்தூர்ல 10 தொகுதி இருக்குன்னா 10மே அதிமுக எடுக்கும். ஆமா. சென்னையில 15 தொகுதி இருக்கு, 20 தொகுதி, 20மே திமுக எடுக்கும். திமுக. அப்ப இந்த சென்னை வந்து கலைஞரின் கோட்டைன்னு சொல்லலாம், திமுகவினுடைய கோட்டை. அதை கருணாநிதி. தாண்டி அந்த கருணாநிதியினுடைய கோட்டையாக அவர் வந்து வச்சிருந்தார். அதாவது இது உறுதியா வெற்றி, எவ்வளவு வாக்கு வித்தியாசன்ற அளவுல தான் அவங்க பார்ப்பாங்க. அப்படின்னா என்னன்னா, இங்க சென்னையில எல்லாம் பாத்தீங்கன்னா சீட்டு வாங்கக்கூடிய நபர்கள் சீட்டு வாங்கிட்டாலே அவர் எம்எல்ஏ அப்படின்ற மாதிரி தான். அந்த அளவிற்கு தான் இருக்கும். அவருடைய வெற்றி தோல்வியை பொறுத்து, வெற்றி பெற்ற வாக்கு சதவீதத்தை பொறுத்து அவருக்கு அமைச்சரவை புதிய தலைமுறையாக இருந்தால் கிடைக்கிறது கூட வாய்ப்பு இருக்கும். அந்த அளவிற்கு சென்னையில் ஒருத்தருக்கு சீட்டு வாங்கினா வெற்றி உறுதி திமுகவை பொறுத்தளவு. அதிமுக எப்பவுமே சென்னையில் கிடைக்கிற சீட்டுக்கு பதிலாக வேற ஊர்ல வாங்கலான்ற அது ஒரு பக்கம். அப்படி இருக்கிற சென்னையில இன்னைக்கு மக்கள் பூராமே திமுகவினுடைய எதிர்ப்பு மனநிலைக்கு வந்துட்டாங்க. அமைச்சர் சேகர் பாபுவினுடைய நினைப்பு எப்படின்னா, இந்த 20 வருஷம், அடுத்த 20 ஆண்டுகளுக்கு ராம்கி நிறுவனத்துக்கு நம்ம ஒப்பந்தத்தை கொடுத்தா சில 1000 கோடிகள் கமிஷனாவே கிடைச்சிருது. ஆனா இதை இந்த தொழிலாளர்களுக்கு நம்ம நேரடியாக சம்பளம் கொடுக்கும்போது அந்த கமிஷன் நம்மளுக்கு கிடைக்க போறதில்ல. நம்ம 6 மாசத்துல நம்மளுடைய பதவி முடிஞ்சிது. இந்த ஒரு திட்டமிடல் தான் அவருடைய திட்டமிடல். அதனால தான் அடுத்த 20 ஆண்டுகளுக்கு ராம்கி நிறுவனத்துக்கு ஒப்பந்தம் கொடுக்குறாங்க. அதன் மூலமா சில 1000 கோடிகள் அவருக்கு வருமானமா இருக்கு. இந்த 1000 கோடிகளை துர்கா ஸ்டாலினுக்கோ அவருடைய பிள்ளைக்கோ அல்லது மாப்பிள்ளை சாருக்கோ கொடுத்து அவர் சந்தோஷப்படுத்த நினைக்கிறார். அதே நேரத்துல என்ன நினைக்கிறாரு, எவ்வளவுதான் இந்த மக்கள் போராட்டம் செஞ்சாலும், எவ்வளவுதான் ஆர்ப்பாட்டம் செஞ்சாலும் ஒரு குறிப்பிட்ட நாட்கள் அந்த போராட்டத்தை கைவிட்டு போயிடுவாங்க. ஏன்னா எதுவுமே செய்ய முடியாது. மாறாக அடுத்து என்ன செய்ய, இந்த யூடியூப் சேனல்லாம் இல்லாட்டி இந்த போராட்டம் வெளியில தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா? இவ்வளவு யூடியூப் சேனல் இல்லாட்டி, இப்போ உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன், 10 இடத்துல மண்டபங்கள்ல இந்த போராட்ட மக்களை கொண்டு போய் அடைச்சி வச்சிருந்தாங்க கைது பண்ணி. இந்த 10 இடத்துக்குமே போற அளவுக்கு மீடியா இருக்கானா? இல்லை. 10 இடத்துல நடக்கக்கூடிய கொடுமைகளையும் மீடியா பப்ளிஷ் பண்ணுமானா? பண்ணாது. கவர் பண்ணுமானா? பண்ணாது. ஆனா இன்னைக்கு யூடியூப் சேனல் நிறைய இருக்கும். உங்களை மாதிரி என்னைய மாதிரி ஒவ்வொரு இடத்துக்கு ஓடிக்கிறோம். ஒவ்வொரு இடத்துலையும் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை பதிவு செஞ்சிடும். நேரலையா பதிவு செய்யறோம். அதே நேரத்தில் மறுநாளும் அதை அனலைஸ் பண்ணி உட்காந்து பேசுறோம். இது மாதிரியெல்லாம் இருக்கிறத திமுக ஒரு பொருட்டாவே அவர் கண்டுக்கல. தேர்தலுக்கு முன்னாடி 1000 ரூபாய் பணம் கொடுத்தா விடிஞ்சா விசுவாசம் காட்டிடுவாங்க, நம்ம மக்கள் ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்ற எண்ணத்திலேயே அவங்க இருக்கிறாங்க. அது மாறிவிடும். இந்த வாட்டி நீ எவ்வளவுதான் பணம் கொடுத்தாலும் மக்கள் வாங்கிடுவான். ஆனா வாங்கிட்டு கண்டிப்பாக உங்களுக்கு எதிராக தான் வாக்கு செலுத்தும். இந்த வாக்கு செலுத்துறது, பணம் வாங்குறதெல்லாம் தாண்டி பிரியகுமார், அந்த மக்கள் விட்ட சாபத்தை பாத்தீங்களா? சபிச்சாங்க. நீங்க என்னங்க வாழ்ந்துட போறீங்க? நான் இது ஒரு 40 வருஷம் 50 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு பெரிய அமைச்சருடைய வாரிசு யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. கலைஞருடைய வாரிசே மூக்கா முத்துமையா யாருன்னு தெரியாது இன்னைக்கு மக்களுக்கு. அடுத்த தலைமுறை அவங்க இருக்காங்களா இல்லையானோட தெரியாது. அதானே உண்மை. கலைஞருடைய 2வது மகன் தானே இவங்க, 3வது மகன் சொல்றாங்க. 3வது மகன் தானே அவர். மூத்த மகன் முத்துவனுடைய வாரிசு எங்க இருக்காங்க? அவரோட பேரு யாருக்கா தெரியுமா? பெருவாரியா? அரசியல் இருக்கவங்களுக்கே தெரியாது. அதானே உண்மை. அழகிரியோட மகன் என்ன செய்யறான்னு யாருக்கா தெரியுமா? அழகிரியோட மகன் என்ன செய்யறான்னு தெரியுமா? அதை பத்தி இன்னும் பேசக்கூடாது என்ன பொறுத்த வரைக்கும். புரியுதுங்களா? வந்து இப்பதான் டிஸ்சார்ஜ் ஆயிருக்காரு. அப்படி ரொம்ப நாள் கோமாவில இருந்தார். அவர் தொடர் மருத்துவ சிகிச்சையில இருந்தார் அழகிரியோட மையம். அது ஒரு பக்கம் இருந்துட்டு போகுது. அப்ப நான் என்ன சொல்ல வர்றேன், நீங்கள் இத்தனை 1000 கோடியை சம்பாரிச்சு என்ன செய்ய போறீங்க? நீங்க அதுல உச்சபட்சம் பாத்தீங்கன்னா, ஒரு அம்மா தன்னுடைய கையில் இருக்கக்கூடிய வளையல், பொதுவாகவே வந்து சென்னையில் இருக்கக்கூடிய மக்களா இருந்தாலும் பெண்கள் வந்து அந்த பூவு பொட்டு வளையல் பொட்டல பெரிய பொட்டை வைக்கக்கூடிய மக்கள் வரனா வடசென்னை பகுதியில தான் இருப்பாங்க, பார்த்திருப்பீங்க. அந்த வளையல 2 கையும் வச்சு அவங்களே அடிச்சு நொறுக்குனாங்க பிரியகுமார். அந்த வேன்ல வந்து அவளை அந்த அளவிற்கு காவல்துறை அடிச்சு துன்பப்படுத்தி வேன்ல ஏத்துச்சு. அவங்க அந்த ஜன்னல் வெளியில கையை விட்டு அந்த 2 கையில இருக்கக்கூடிய வளையலையும் காவல்துறை அந்த படுத்தின கொடுமையை தாங்க முடியாம வெளியே இருக்க பத்திரிகையாளர்கள்ட்ட அடிச்சு நொறுக்கி கைபூர ரத்தம், அதோட சபிக்கிறாங்க, அதோட சாவுறாங்க. யாரு உங்களுக்கு வந்து இந்த கையில இருக்க வளைய ஒடிக்கிறது, நெத்தியில இருக்க பொட்டை அடிக்கிறது, துக்கமான ஒரு எல்லாத்தையும் இழந்தவங்க தானே செய்வாங்க. அப்ப அவங்க உச்சபட்சத்துக்கு போயிட்டாங்க, உச்சபட்ச கொடுமைகளுக்கு போயிட்டாங்க, உச்சபட்சமா உங்களுக்கு சபிக்கிறாங்க. நீங்க இந்த சாபங்களை எல்லாம் தாண்டி என்ன பண்ண போறீங்க? நீங்க நல்லா பார்த்தா தெரியும். ஸ்டாலின் பதவி ஏற்ற போது ஒரு நபர் அழுதார், துர்கா ஸ்டாலின். இன்னைக்கு பதவி ஏற்ற முடிச்சதுக்கு அப்புறம் ஒட்டுமொத்த தமிழ்நாடு அழுகுது. துர்கா மட்டும் சந்தோஷமா இருக்காரு. இந்த சந்தோஷம் நிலைக்காது. உங்க குடும்பத்தில் சந்தோஷமே இருக்காது. உங்களுக்கான அடுத்த தலைமுறை நல்லா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க. அந்த தலைமுறைகளுக்கு மொத்தமாக சாபத்தை சேர்த்திருக்காங்க. மக்கள் பூரா சாபத்தை கொடுக்குறாங்க. சேகர் பாபு பணத்தை கொடுக்குறாரு. உங்களுக்கு பணம் முக்கியமா, மக்களுடைய சாபம் முக்கியமா? துர்கா ஸ்டாலின் குடும்பம் தான் முடிவு செய்யும். இன்னைக்கு அவங்களுக்கு எல்லாத்துலயுமே நம்பிக்கை வேற இருக்குது. சாபத்துல எல்லா நம்பிக்கை பாருங்க. சாபத்துல, பாவத்துல, கர்மாவுல, விதியில, ஜாதகத்துல
ஜோசியத்துல எல்லாத்துலயும் நம்பிக்கை இருக்கு. ஏன் அதை பார்க்க மாட்டாங்க? மத்தவங்க பாக்குறாங்கல்ல, துர்காம பார்க்கலாம்ல. நம்ம கோயில் கோயிலா போறோம். இம்புட்டு பேர என்ன பரிகாரம் பண்ணா சரியா போயிடும், சரியா போயிடும், இது பண்ணா சரியா போயிடும். அதுக்கு ஏதாச்சும் அவங்க இது வச்சு சொல்யூஷன் வச்சிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். பாவ மன்னிப்பு கேட்டலாம் என்னன்னு தெரியல. அந்த மாதிரி எதனா சொல்யூஷன் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இல்லை எங்கே போனாலும் இந்த சாபத்தை தித்துவிழி பண்ணுறதுக்கு, சரி பண்ணுறதுக்கு, தீர்க்கிறதுக்கு வழியே கிடையாது. இந்த மக்களை நான் வாழ்ந்திருக்கேன். ஒரு வாரமாக இந்த மக்களோட இருந்திருக்கேன். இந்த மக்களோட கஷ்டத்தை, கண்ணீரை, ரத்தத்தை, சாபத்தை எல்லாத்தையும் பார்த்துருக்கேன். கண்டிப்பாக இந்த மக்களுடைய சாபம் ஐயா ஸ்டாலினையோ அல்லது துர்கா ஸ்டாலினுடைய குடும்பத்தையோ அவ்வளவு எளிதாக விடாது. இந்த பாவமே அவர்களுக்கு 2026க்கு பிறகு அதிகாரமற்ற ஒரு குடும்பமாக மாறக்கூடிய சூழ்நிலையை இந்த மக்கள் உருவாக்குவார்கள். அதுக்கு அப்பாற்பட்டுன்னா நான் அதிகமாக சாமி கும்பிட்றேன். இந்த மக்கள் இவர்கள் செய்த கொடுமையை மன்னிக்கிறாங்களோ இல்லையே, படைச்ச இறைவனும் பிரபஞ்சமும் மன்னிக்காது. புரியுது. இது எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டு நமக்கு எப்படியாச்சும் திரும்ப அந்த ஓட்டை வாங்கி கொடுத்துருவாரு, கொண்டு வந்து சேர்த்துருவாரு பட்டியல் சமூகத்திலே ஓட்டை அப்படின்னு தான் திமுக நம்புது. இன்னைக்கு சொல்றாரு, இந்த போராட்டத்தை வச்சு எங்க கூட்டணியை பிரிக்கலாம்னு யோசிக்கிறாங்க சில பேர். அதெல்லாம் பிரிக்க முடியாது அப்படின்ட்டு. ஆனா இன்னொரு பக்கம் அவருடைய தொண்டர்களே நிறைய பேர் போடுறாங்க என்னன்னா, இதுக்கு மேலேயும் இந்த கூட்டணியில் தொடர்ந்தா அதனால அம்பேத்கருக்கு நம்ம பண்ற துரோகமா மாறிடும் அப்படின்னு சொல்றாங்க. இவ்வளவுக்கு அப்புறமும் இன்னும் தொடர வேண்டிய தேவை என்ன இருக்குது அப்படின்னு ஒரு கேள்வி. இல்லை பிரியகுமார், பட்டியலின சமுதாய மக்களுக்காக ஆரம்பிக்கப்பட்ட கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி, பறையர் சமுதாயத்துக்காக ஆரம்பிக்கப்பட்ட கட்சி, விளிம்பு நிலை மக்களுக்காக ஆரம்பிக்கப்பட்ட கட்சி. இப்படி தான் வந்து ஐயா திருமாவளவன் வந்து எல்லா பக்கமும் சொன்னார். அது இல்லைன்றதை அந்த கட்சிக்காரங்களே உணர்ந்துட்டாங்க. அந்த கட்சியில் ஒரு மிஞ்சி போனால் ஒரு 10 பேர், ஒரு 7-8 பேர் அந்த மாதிரியான ஆளுகளுக்குரிய கட்சி தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. அவர்களுக்கு தான் எம்எல்ஏ சீட்டு, அவர்களுக்கு தான் பதவி, அவர்களுக்கு தான் மேடை, அவர்களுக்கு தான் டிவி விவாதங்களுக்கான இருக்கை. இப்படி எல்லாமே ஒரு 10 பேர் தான். விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் திருமாவளவனுக்கு பிறகு ஒரு 7-8 பேர், அதிகபட்சமாக திருமாவளவனோட சேர்த்து ஒரு 10 பேர் மட்டுமே அந்த ஆட்சி அதிகாரத்தை சுவைக்கிறார்கள், அனுபவிக்கிறார்கள். அதை தாண்டி கடைநிலையில் இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தொண்டர்களுக்கு எந்த வகையான பயனும் இல்லை. மாறாக அந்த தொண்டர்களுடைய உழைப்பை அவர்களுடைய ரத்தத்தை ஒட்டுண்ணி போல உறிஞ்சி திங்கிறாங்க ஒரு 10 பேருன்றத நம்ம சொல்லல, விடுதலை சிறுத்தை கட்சிக்காரங்களே சொல்றாங்க. நீங்களும் நானா சொன்னா தான் தப்பாயிரும். போராடக்கூடிய மக்கள்ல நிறைய பேர் சொல்லிட்டாங்க, இனிமேல் அம்பேத்கர் பேரை சொல்லிட்டோ தலித்தியம் பேசிக்கிட்டோ எங்கள்கிட்ட யாருமே வந்துடக்கூடாது. எங்களுடைய போராட்டத்தில் எங்களோட கூட தோளோட தோல் நின்றது நாம் தமிழர் கட்சி. தமிழக வெற்றி கழக தோழர்கள் கூட நின்றாங்க. சீமானனை வந்து பல இடங்களை எங்களுக்கு ஆர்ப்பாட்டம் போராட்டங்களை தாண்டி எங்களை வச்சிருந்த எங்களை கைது செய்து அடைச்சி வச்சிருந்த மண்டபங்கள் கூட வந்தார். இவர்களை தாண்டி விடுதலை சிறுத்தைகள் கட்சியோ அல்லது வேற ஏதாவது அமைப்புகளை சொல்லிட்டு, தலித்திய அமைப்புகள்னு சொல்லிட்டு, அது அருந்ததியர் மக்களுக்காகவோ அல்லது தேவேந்திரர் மக்களுக்காகவோ பறையர் மக்களுக்காகவோ எந்த ஒரு இது போன்ற குடிகளுக்கு யாருக்கும் ஒரு பிரதிநிதின்னு யாருமே எங்கள்கிட்ட வந்துடாதீங்க. எங்களை நாங்கள் பராமரிச்சுக்கிறோம், பார்த்துக்கிறோம். இனிமேல் நீங்கள் சொல்கிற கூட்டணிக்கோ, நீங்கள் சொல்கிற சின்னத்துக்கோ, நீங்கள் சொல்கிற வேட்பாளருக்கோ நாங்கள் ஓட்டு போட மாட்டேன்ற அளவுக்கு இங்கே முடிவு எடுத்துறாங்க. எவ்வளோ நாள் நீங்கள் மக்களை ஏமாத்திக்க பிரியகுமார்? நான் என்ன சொல்ல வர்றேன், கம்யூனிஸ்ட் கட்சியோ மதிமுகவோ விடுதலை சிறுத்தைகள் கட்சியோ இன்னும் பிற அம்பேத்கரிய இயக்கங்களோ இல்லை காங்கிரஸ் கட்சியில் சொன்னாங்க பாருங்க, டிபேட்ல நீங்க மிஸ் பண்ணியிருப்பீங்க. நான் ஜஸ்ட் நான் பார்த்தேன் கூலி படம் எதுக்காக பார்த்தாருன்னா, கூலி தொழிலாளிகளுடைய அந்த வலியை புரிஞ்சு. அதெல்லாம் அவன் மனுஷனே கிடையாது அவங்கள. அதாவது நான் சொல்லுவாங்க, காங்கிரஸ் கட்சி அழிஞ்சு போன ஒரு கட்சி. அதாவது பேருக்கு ஒரு எம்பி இருக்குண்ணா. அதாவதுங்க, மத்தியில் இவர்கள் ஒருவேளை ஆளுங்கட்சியாக வந்துட்டா நம்மளுக்கு ஒரு பக்கபலமாக இருக்கும். நம்ம கொள்ளையடிச்சது, நம்ம பேரில் இருக்கக்கூடிய இடி ரைடு, மற்ற கேஸுகள், சிபிஐ வழக்குகள், இதெல்லாம் தப்பிக்கணுங்கிறதுக்காக திமுக கொடுத்தது. அது அடுத்த தேர்தலை பாருங்க, அடுத்த தேர்தலில் திமுகன்ற கட்சியே இருக்காது, அப்புறம் எப்படி காங்கிரஸ் என்ற கட்சி ரைட்டு. நீங்க சொல்ல வந்த கருத்தை அப்படியே கண்டினியூ. அப்போ நான் என்ன சொல்ல வர்றேன், இவர்கள் தொடர்ச்சியாக என்ன இன்னொரு அம்பேத்கர் இயக்கம் யாரும் வந்து எங்கள்கிட்ட ஓட்டுன்ற பேருக்கு வந்துடாதீங்க, எங்களுக்கு நாங்களே நாங்கள் பார்த்துக்கிறோம், எங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு இருக்குது, நாங்கள் ஏன் உங்களை நம்பணும்? ஒரு அம்பேத்கர் இயக்கத்தையோ கம்யூனிஸ்ட் கட்சி போன்ற ஒரு போராட்ட கட்சிகளையும் நாங்கள் ஏன் நம்பணும்னா, எங்களுக்கு நீங்கள் பக்கபலமாக இருப்பீங்க, பாதுகாப்பாக இருப்பீங்கன்னு சொல்லி நாங்கள் உங்களை நம்பி தான் வாக்கு போட்டோம். திமுகவோட கூட்டணியா நீங்க இருந்தீங்க, நீங்கெல்லாம் வந்து பிரச்சாரம் செஞ்சீங்க, எங்களுடைய பாதுகாவலராக நீங்க இருப்பீங்கன்னு சொல்லி தான் உங்களுக்கு வாக்கு போட்டோம். அது இல்லைன்ற தெரிஞ்சுக்கிட்டோம். பேசாம விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் உண்மையிலே சொல்றேன், இந்த பக்கம் கூட்டணியில் இருக்கீங்க, அவரோட அனுமதி வாங்கிட்டு கூட சும்மானாச்சும் ஒரு 2 நாளைக்கு உட்காந்துட்டு போயிருக்கலாம். இல்ல அவங்க பார்த்துருப்பாங்களா அந்த ஜனங்க, சீமானண்ணன் வராரு, அடிக்கடி வந்து பார்த்துட்டு போறாங்க, அந்த கட்சி சார்ந்தவங்க வந்து பார்த்துட்டு போறாங்க, நமக்கான கட்சினே நடத்திட்டு இருக்காங்க. இன்னமும் சீமானண்ணன் முழுமையா உட்காந்துருக்கலாமோ? என்னுடைய தனிப்பட்ட கருத்துலாம் வந்து, இன்னமும் அந்த கைது செய்யற அன்னைக்கெல்லாம் சீமானன் இருந்திருந்தா எப்படி இருந்திருக்கான்? புரியுது. கைது செய்யற அன்னைக்கு முழுமையா சீமானன் உட்காந்து, டேய் வாடா, பக்கத்தில் இருக்க திருவள்ளூர், செங்கல்பட்டு, சென்னை எல்லா பேரும் 4 மாவட்டத்துக்கார உடனே வாடா, அண்ணன் வரண்டா, எங்களை மீறி உட்கார்ற போலீஸ் வந்து எங்களை தொட்டு பாருங்க உட்காந்துருந்தா, இன்னைக்கு அவர் தான் வந்து தமிழ்நாட்டினுடைய மக்கள் மனதில் இருக்க சிஎம்மா இருந்திருக்கலாம். அவர் தான் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அப்படின்னு கொண்டாடிருப்பேன். ஏன்னா அந்த மக்கள் கொண்டாடுறான் பிரியகுமார். சீமானனை பார்த்துட்டோன்னே அண்ணன் வந்துட்டார் ஓடுறாங்க. அந்த காணொலியில் பார்த்துருக்கீங்க, அவரை பார்க்கும்போது அவர் நம்பிக்கை.
இவர் நம்மளுக்கான ஒரு விடிவு காலத்தை ஏற்படுத்துவார், இவர் நம்மளுக்கான ஒரு தன்னம்பிக்கை அப்படின்னு ஓடுறான், நம்புறான். அதில் அந்த கடைசி நேரத்தில் கைது பண்ணையில் அண்ணன் இருந்திருந்தா அது ஒரு மிகப்பெரிய ஒரு சினிமா காட்சி மாதிரி இருந்திருக்கும். ஒரு சினிமாவில் எப்படி ஒரு கிளைமேக்ஸ் காட்சி இருக்குமோ அது மாதிரி ரொம்ப தீவிரமாக இருந்திருக்கும். உண்மையை சொல்லணும்னா காவல்துறை கிட்டக்க வந்திருக்காது. அந்த பிரித்தாளும் சுழற்சியில் சீமானை வெளியேற்ற பார்த்துருக்கோம். பேச்சுவார்த்தையில் அண்ணே வாங்க, நாங்கள் அவங்களை தூக்கலாம், நீங்கள் வீட்டில் போய் ஓய்வெடுங்க, நாங்கள் அவங்களை கைது செய்ய மாட்டோன்ற மாதிரி சொல்லி அவர் அந்த இடத்துல இருந்து அப்புறப்படுத்திட்டு அதுக்கப்புறம் கை வைக்கணுன்ற திட்டமிடல் பண்ணியிருப்பாங்களே தவிர கண்டிப்பாக சீமான் அண்ணன் உள்ள நுழைஞ்சிருந்து நான் இருக்கிறேன் என்னை தாண்டி தொடுங்கடான்னு விடிய உட்காந்துருந்தாருன்னா அந்த இடத்துல அந்த அப்படி ஒரு கைது நடந்திருக்காது. இன்னைக்கு சுதந்திர தின கொண்டாட்டம் நடந்திருக்காதுங்க. அதை நம்ம செஞ்சிருக்கணும் அப்படிங்கிறது அவர் செஞ்சிருக்கணும் என்னுடைய கருத்து. நம்ம போய் சொல்ல முடியாதுல்ல, நீங்க செய்யுங்கன்னு சொல்ல முடியாது. அதை தாண்டி கட்சி அவர்களுடைய தலைமை அவர்களுக்கு எது வரைக்கும் போகணும், என்ன எல்லை, எதோட தவிர்த்து அவருக்கு ஆலோசனை சொல்ல வேண்டிய தேவை எனக்கு இல்லை, சொல்லவும் கூடாது. நான் அவருக்கு கீழே இருக்க சப்பார்டினேட், அவர் கட்சியில இருக்க ஒரு மாநில பொறுப்பாளர். நான் அவரை சொல்லணும்னு சொல்லட எனக்குள்ள ஒரு ஆசையை ஒரு வாரம் நீங்க அங்க இருந்த அடிப்படையில் அந்த மக்களுடைய அந்த பல்ஸை நீங்க புரிஞ்சுக்கிட்ட அடிப்படையில் நீங்க அவங்க நாம் தமிழர் கட்சின்னு சொன்னாலே ஒரு மாதிரி கொண்டாடுறாங்க. தமிழக இருக்கு. அந்த மக்கள் தமிழக வெற்றி கழகத்தோட இளைஞர்கள் அங்க நிறைய பேர் அந்த துண்டோட இருந்தாங்க. அவங்களும் எதிர்பார்த்தாங்க தலைவர் வருவாரா, பார்க்க வருவாரா, இங்க வரமாட்டாரா அப்படின்ற. கடைசியில் அவர் அங்கே கூட்டிட்டு போயிட்டாரு, அது வேற. ஆனால் விஜயனெல்லாம் வந்திருந்தா இன்னும் மாசா இருந்திருக்கும். எல்லாரும் சொல்றாங்கல்ல பிரியகுமார், விஜயனை வந்தா கூட்டம் கூடிருன்னு வந்தாதே வரட்டுமே. கூட்டம் இல்லாம இருக்க வந்தானே போலீஸ் அவ்வளவு தூரம் அடிச்சு தூக்கி வச்சுனேன். இதே அந்த இடத்துல விஜயனை உட்காந்துருந்தாக்க ஒண்ணுமே பண்ண முடியாது. 1,00,000 பேர் கூடியிருப்பான்னு வச்சுக்க. 1,00,000 பேர் தூக்குற அளவுக்கு இங்க எத்தனை லட்சம் போலீஸ் இருக்கு? தூக்கிட்டு போயிருவாங்களா? வெளியில நடந்த போராட்டம் தானே உங்களுக்கு இடையூறா இருக்கு நீதித்துறைக்கு. அப்படியே உள்ள வாடான்னு உள்ள போய் உட்காந்துட கூடாதா? நம்ம சீமானே வந்திருந்தாலும் இப்ப நான் அந்த இடத்துல இருந்திருந்தாக்க போராட்டம் வெளியில இருந்தா நீதிமன்றத்துக்கு பிரச்சனை. உள்ளவா, உள்ள எல்லா பேரும் ரிப்பன் மாளிகையில உள்ளவன உட்காந்து என்ன செஞ்சிருவ? நீ பாட்டுக்கு கொடியேற்றிட்டு போன உள்ள கொடியேற்றிட்டு போன நம்ம உட்காந்து நம்ம கொடியேற்றிருப்போம். போராளிகள் அடியேற்றப்பட்ட கொடிக்கு எவ்வளவு பவர் தெரியுமா? போராளிகள் தானே சுதந்திரத்தை வாங்கி கொடுத்தான். இவன மாதிரி அரசியல்வாதியா போய் சுதந்திரத்தை வாங்கினா போராளிகள் எல்லா பேரும் ரத்தத்தை சிந்தி சொந்த காசுல கப்பல் விட்டு இவனுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுக்க இவன் எல்லாத்தையும் அடிச்சு விரட்டிட்டு சுதந்திரம் கொண்டாடுறாங்க. அப்படி போய் உட்காந்துருந்தா அப்புறம் எங்க ராஜா நடை போட்டு வந்து நீ குடியேற்றுறது நியூஸ்ல போட்டுருந்தாங்கன்னா ராஜா நடை போட்டு கம்பீரமாக வந்து முதலமைச்சர் அப்படின்னு சொல்லி நியூஸ்லேயே போட்டிருந்தாங்க. ஒரு ராஜநடைன்னு அதானா? எனக்கு தெரியாது. நான் சிவாஜி கணேசன் படத்துல நடக்கிறாருல அதைத்தான் ராஜநடை எல்லாம் பார்த்திருக்கேன். எனக்கு ஸ்டாலின் அதை வேணா நான் பார்க்கல, எனக்கு தெரியல. எனக்கு தெரியல. நான் அந்த ஜோசப் ஸ்டாலின் இருக்காருல அவர் நடக்கையில நான் பார்த்திருக்கேன். அந்த இதெல்லாம் பழைய வெள்ளை நிற இதுகளை காணொலியில பார்த்திருக்கேன். இந்த ஸ்டாலின் நடந்தா பார்க்கல. எனக்கு தெரிஞ்ச ராஜநடை எப்படின்னாக்கா சிவாஜி கணேசன் திரைப்படங்கள்ல நடக்கிறாருல அதைத்தான் ராஜநடைன்னு பார்த்திருக்கேன். ஏன்னா இன்னைக்கு சாயங்காலம் முடிச்சுட்டு யூடியூப்ல அடிச்சு கண்டிப்பா நீங்க பாருங்க. நானும் உங்களுக்கு லிங்க் அனுப்புறேன். நான் அந்த நடை மட்டும் தான் ராஜநடையா இல்ல சிரிப்பு சிகை அலங்காரங்கள் பத்தி தான் நியூஸ்ல போட்டுருந்துச்சு. வேற சிகை அலங்காரங்கள் மேல எதுவும் இல்ல. அந்த மாதிரிலாம் கிரீடம்லாம் வைக்கல. ராஜ அலங்காரி வாளு வேலு அதெல்லாம் எதுவுமே கொடுக்குற மாதிரி ஒயிட் அண்ட் ஒயிட்ல வந்தார். ஒன்லி பாடி லாங்குவேஜ். இவ்வளவு நேரம் உங்களுடைய நேரத்தை நேரத்தை செலவிட்டு உங்களுடைய நேரத்தை செலவு பாக்குறவங்க காரியத்தை பீர போறாங்க. பிரியகுமார் ராஜநடைக்கு உதாரணம் பாருங்க. இல்ல நான் போட்டிருந்தாங்க, உண்மையிலேயே போட்டிருந்தாங்க. அதனால பார்ப்போம் என்ன பண்ண போறாங்க மக்கள். என்ன செந்தில்வேல் எது அதை ஆர்கனைஸ் பண்ணியிருப்பாரு ராஜநடைய தேர்ல தான் இருக்கலாம். உங்களுடைய நேரத்தை செலவிட்டு உங்களுடைய கருத்துக்களை பயன்படுத்துறது ரொம்ப நன்றி.